Audio Jungle. அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்ரீ சாய்பாபா ஹோம்ஸ்லேருந்து மோகன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மெயினான இடத்துல ஒரு 2 BHK ஃப்ளாட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ தெரியுது இல்லைங்களா, இதுதான் வந்து மடிப்பாக்கம் பஸ் டெர்மினஸ். மடிப்பாக்கத்தில் லாஸ்ட் பஸ் ஸ்டாப் இது தான். அந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப மெயினான ஒரு இடம். இங்கே வந்து பள்ளிகள், கடைகள், மார்க்கெட்டு, மருத்துவமனைகள் எல்லாமே பக்கத்துலேயே எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. ஒரு மெயினான இடத்துல இந்த 2 BHK ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. இதோட டீட்டெயில்ஸுமே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இந்த ஃப்ளாட்லேருந்து கரெக்டாக MRTS வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா, கரெக்டாக 3 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக மெட்ரோ ட்ரெயின் போட்டுருக்காங்க இல்லைங்களா மடிப்பாக்கத்தில், அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. மெட்ரோ ட்ரெயினுக்கும் வேளச்சேரி MRTS ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து கிரவுண்ட் வாட்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மெட்ரோ வாட்டருமே இருக்குது, ட்ரைனேஜ் வசதியுமே இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ளட்டு டைம்லையுமே இங்கே தண்ணிலாம் வரவே இல்லைங்க. இந்த ஏரியாவில் எல்லாமே ஒரு மெயினான இடம். இங்கே மேடான பகுதின்றதுனால தண்ணியுமே வராது. இதோ தெரியுது இல்லைங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து கவர்டு கார் பார்க்கிங். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 3 வீடுங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து பார்க்கிங் வசதி இருக்குது. இதை தெரியுது இல்லைங்களா, இது வந்து சம்பு 13,500 லிட்ரு சம்பு. தண்ணி வந்து எப்போவுமே சம்பில் ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா தண்ணி வந்து ஃப்ளோ நல்லா வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கவர்டு கார் பார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட இதில் 8 கார் நிறுத்திக்கலாம். நல்ல ஸ்பேஸஸாகவே நிறுத்திக்கலாம். ஆனால் ஆளுக்கு ஒரு கார் தான் கவர்டு பார்க்கிங் அலௌடு. அதே மாதிரி இங்கே லிஃப்ட் வசதியுமே இருக்குங்க. ஸோ லிஃப்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து படிக்கட்டு எல்லாமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை, லிஃப்ட்லேயே நம்ம போய்க்கலாம். இது வந்து 9 இயர்ஸ் ஓல்டுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் தரமான முறையில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே மணலில் செங்கலில் கட்டின வீடு. இது வரைக்கும் இதில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம், ஒரு கிராக்கு கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் லைவாகவே வந்து பாருங்கள். அது ஆப்போசிட்டில் தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து போர் மோட்ரு. அதுங்க 2 லைன் இருக்குது. போர் இதுவுமே இருக்குது, டேப்புமே இருக்குது, மெட்ரோ வாட்டருமே இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே போகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த அப்பார்ட்மெண்ட்டு அமைஞ்சிருக்குங்க. இதோட பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1075 சதுர அடிங்க. யூடிஎஸ் வந்து 567 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து இந்த கேமராவில் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே இங்கே இப்போ ஆள்லேருந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்க. நம்ம இப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாக்கா ஒரு 2 மாதம் டைம் கொடுத்துட்டாக்கா அவங்க வெக்கேட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொருட்கள் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து ரூம்லாம் கொஞ்சம் சின்னதாக தெரியும். இருந்தாலுமே நான் வந்து அந்த ரூமோட அளவு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயுமே எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்றேன். அதையுமே நீங்கள் படித்து பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியாவுமே இருக்குது. இது வந்து 2 பெட்ரூம் இருக்கும். 2 பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு இருக்கும், இன்னொரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும், இன்னொன்று வந்து காமன் பாத்ரூமு. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சாக ஒரு பால்கனியுமே ஒன்று இருக்குங்க. இப்போ அதோட சைஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18க்கு 14, கிச்சனோட சைஸ் வந்து 10க்கு 8ங்க. ஒரு பெட்ரூம் காமன் பெட்ரூமோட சைஸ் வந்து 12க்கு 11. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 12. அதில் தான் பால்கனி இருக்கும், அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 7. 2 பாத்ரூமோட சைஸுமே 4க்கு 7ங்க. அதே மாதிரி 2 பெட்ரூம்லையுமே வந்து லேப்டு, கபோர்டு எல்லாமே வந்து வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்குங்க. இந்த ஃப்ளாட் வந்து நான் தான் ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். ஓனர் பெங்களூரில் இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் வயசானவங்க. அதனால் மெயின்டைன் பண்ண முடியலன்றதுக்காக இப்போ சேல்ஸ் பண்ணிடுறாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளீனாக இருக்குது. லோனுமே வந்து நம்ம எல்லா பேங்க்லேயுமே லோன் போகலாம். உங்களுக்கு எந்த பேங்க்கில் வேணாலுமே நானே உங்களுக்கு வந்து லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேங்க. எப்பவும் போல தான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ கூட இருந்து நான் சப்போர்ட் பண்ணுறேங்க.
இதுதான் அந்த ரோட் சைடில் வரதுனால நமக்கு அந்த பால்கனி ரோட் சைடு வந்துடும். இதுதான் அந்த அட்டாச்சு பெட்ரூம்ங்க. தண்ணி எல்லாமே நல்லா இருக்குங்க. தண்ணி பிரச்சனையே கிடையாது இங்கெல்லாம். சரிங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்லதுங்க.